எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் 3வது மாதம் சிம்ம ராசி மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூலை மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஒரு கிரகத்துடைய பார்வைப்பட்டாவே நமக்கு கோடி புண்ணியம், அதுவும் குரு பகவானுடைய பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜூலை மாதத்தில் மட்டும் தனுசு ராசி மேலே 6 கிரகங்களுடைய பார்வைப்படும். ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய பார்வை. சனி பகவான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியுடைய சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 337 டிகிரியிலிருந்து 4வது பார்வையாக 10வது பார்வையாக ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. இவர் யார்? தனஸ்தானாதிபதி. தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு. குரு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. யாருடைய சாரத்தில் இருந்து? திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சூரிய பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. குரு பகவானோட தான் சேர்ந்திருப்பார் சூரிய பகவான் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை. இதை விட ஒரு அதிசயம் என்னன்னா, குரு பகவானுடைய சாரத்தில் ராகு இருப்பார். ராகு பகவானுடைய சாரத்தில் குரு பகவான், அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை. புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் ராகு பகவான், திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் குரு பகவான், நட்சத்திர பரிவர்த்தனை. அதுபோக குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே, ராகுடைய பார்வை 3வது பார்வை உங்கள் ராசி மேலே. இது மட்டும் இல்லை, 26ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். 28ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கோவப்பட்டு யார் எங்கே பார்த்தா எனக்கு என்ன, எவனை பார்த்தா எனக்கு என்ன பலன், அதை மட்டும் சொல்லியான்னு சொல்லுவீங்க. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் மூச்சு பிடிச்சிட்டு சொன்னேன் அப்படின்னா, 6 கிரகங்கள், இந்த 6 கிரகங்களுடைய தன்மை என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னேன். சனி பகவானுடைய தன்மை என்னன்னா, தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால கொடுத்த பணம் வந்து சேரும். 2வது, தனஸ்தானாதிபதி மட்டும் சனி பகவான் கிடையாது, குடும்பஸ்தானாதிபதி. குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும். தனுசு ராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் யாரையுமே வேறுபடுத்தி பார்த்துருக்க மாட்டீங்க. என் குடும்பம், என் குடும்பத்தார் அப்படி தான் நினச்சிருப்பீங்களே தவிர நான் மட்டும் வாழணும் அப்படின்ட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டீங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க. அதாவது நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் தனக்கு தான் கொடுத்துக்கிற முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிற முக்கியத்துவம் தான் அதிகம். காசு பணம் கம்மியாக இருந்தாலும் மனசு பெருசுங்க, மனசு தாராளம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதாவது 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. அந்த 27 நட்சத்திரத்தில் விஸ்வாசம் அப்படின்னா அந்த மூல நட்சத்திரம் தானுங்க. சில பேர் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை மட்டும் சொல்கிறேனுங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, உசுறு போனால் உசுறு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க.
அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நட்சத்திரம் தானுங்க அனுமான் அவதரித்த நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் தானுங்க வருது. தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டான குடும்ப ரீதியான சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தருது. ஆசாசையாக திருமணம் பண்ணணுங்க, 3 மாதம்தான் வாழ்ந்தனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி நான் காதலை கேட்டதில் என் வாழ்க்கையில் நடந்துருச்சிங்க. ஆணும் பொண்ணு வேறு வேறு பக்கத்தில் இருக்கிறோங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் சமாதானப்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக மீண்டும் உங்கள் மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். கல்யாணம் செய்துக்கிட்டவங்களிருந்து காதலர்கள் வரைக்கும் இந்த பலன் பொருந்தும். அதே மாதிரி படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனிதானே. படிப்பு காரகன்னா புதன் இல்லையா? அந்த புதன் படிப்பு ஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தை பார்க்குறார். இதில் ஆச்சரியம் என்னன்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான். படிப்புக்காரகன் புதன், எல்லாருக்குமே படிப்புக்காரகன்னா புதன் தான், வித்தகாரகன் சொல்லுவாங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை, 2வது பாவகத்துக்கு அதிபதியுடைய சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க. பூசம் நட்சத்திரம் 3வது பாதம் 100 டிகிரியிலிருந்து கடக ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறார். படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். வெளியூர் போக்குவரத்து இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு போக்குவரத்து இருந்தாலும் சரி, ஒரு அமைப்புகள் இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா 100ல் 20%, 25% தான் சுய தொழில் செய்திருப்பாங்க. மீதி பார்த்திங்கன்னா 70%, 75% பார்த்திங்கன்னா யாரோ பிழைக்கிறதுக்கு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது எப்படி சார் அப்படின்னா, மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறனுங்க, 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறனுங்க அப்படின்னு சொன்னாலும் 3 கோடி ரூபாய் அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு அதில் 3 லட்சம் ரூபாய் இவங்க சம்பாரிச்சுட்டு வருவாங்க. ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு ரோலில் இருக்கிறாங்கன்னா இவங்களால் அந்த நிறுவனத்துக்கு வர வேண்டியது 3 கோடி ரூபாய். அந்த நிறுவனம் இவருக்கு சம்பளமாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய். இதுதான் நடக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஆனாலும் என்றைக்குமே ஓகே, அந்த போதுன்ற மனப்பான்மை இருக்கணும் இல்லைங்களா? அந்த மனப்பான்மை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 10,000 ரூபாய் இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு உண்டான வாழ்க்கை தான் வாழுவாங்க. 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அதே 10,000 ரூபாய் வாழ்க்கை தான் வாழுவாங்க. என்றைக்குமே ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, அகலக்கால் வைக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவக தனஸ்தானத்தை பார்க்குறார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். தனகாரகன் குரு உங்கள் ராசி அதிபதியும் தானுங்க. அப்போ நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்தில் பலவிதமான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிறதுக்கும், படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமைகிறதுக்கும், அதுபோக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும், படிப்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கும். ஏன்னா சில பேர் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைப்பாங்க, படிக்க முடியாது, கல்வியில் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கும், மேற்படிப்பு படிக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அதே மாதிரி உடல் திரேகத்தில் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான மொத்த பிரச்சனைகளும் சரிப்படுத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரதானங்க போகுது. அதுபோக சூரிய பகவான் பிதிருஸ்தானாதிபதி, பிதிர்காரகனும் கூட உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது அரசாங்க ரீதியாக நான் ஒரு வழக்கு பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்குதுங்க, அந்த வழக்குக்கு எனக்கு சம்மதமே இல்லை, நான் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேரெல்லாம் வந்துருச்சுங்க, வாங்காத இடத்துல வாங்கணுன்ற பேர் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் அந்த சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். பொதுவாக நமக்கு எல்லா நேரத்துலையும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நமக்கு இருக்க தான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராது. ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் சாதகமான பலன் தந்தே தீரணும் இல்லையா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அந்த மாதிரி தானங்க, நிச்சயமாக சாதகமான பலன் தந்தே தீரும்.
இதில் சனி பகவான் வக்ரம் அடையிறது நமக்கு நல்லது. சனி பகவான் வக்ரம் அடைகிறார்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, செவ்வாய் ஏற்கனவே சூரிய பகவானுடைய வீட்டில், சனி பகவான் நமக்கு 3வது பாவகத்துக்கு வரார். செவ்வாவுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் டைரக்ட், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இந்த அமைப்புகளால் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகளாக இருக்கட்டும், 12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதி இல்லைங்களா, அப்போது விரயங்கள் செய்தனுங்க, வீடு வாசலை கட்டணுங்க, கட்டி முடிக்க முடியல, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல, பூசாமல் இருக்குதுங்க, வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, இந்த மாதிரியான மனையில் இருக்கிற சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம் தானுங்க இந்த நேரம். நாமளே நினைப்போம் இல்லையா, அதாவது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புத்தி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிந்தனை இப்போ இருந்திருந்தா நான் எப்படியே இருந்திருப்பேனுங்க, என் வாழ்க்கையை நல்ல விதமாக நான் அமைச்சிட்டு இருந்திருப்பேனுங்க, என்ன செய்யணுமோ அதை செய்திருப்பேன், எது செய்யக்கூடாதோ அது செய்யாமல் இருந்திருப்பேனுங்க, அப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. இந்த நேரம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறோ இல்லை உங்கள் மேலே போடப்பட்ட பழியோ அதிலிருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. சனியும் செவ்வாவுடைய பார்வை அந்த மாதிரி. ஆனால் காலத்துக்கு இந்த நேரம் இருக்காதுங்க. 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை. சனி பகவான் யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தனஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, அப்படி மட்டும் கிடையாது, விதிகாரகனும் கூட. நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன்களை தரக்கூடியவர். சனி பார்த்து பலன் கொடுக்க ஆரம்பித்தா யாருமே தடுக்க முடியாது. அப்போது இந்த நேரம் நம்மளை நாம் சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான நேரம். அதுபோக சூரிய பகவான் ஒரு கட்டத்தில் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவார். சூரிய பகவான் மறைகிறதுல நமக்கு ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சூரிய பகவான் நமக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி. 8வது பாவகத்தில் மறைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். 2வது பாவகத்தை பார்க்குறதுனால இந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், கடன் வாங்கி போட்டேன்னா கடனை கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் விடுவிச்சுக்கிறதுக்கான நேர காலங்களாக இருக்கும். சூரிய பகவான் மறைவஸ்தானத்தில் வர்றது நமக்கு ஒன்றும் பெருசாக சங்கடமெல்லாம் வராதுங்க. இந்த 6 கிரகங்களுடைய பார்வை, ராகுடைய பார்வை, பொதுவாக ராகுக்கு எதுக்கும் பார்வையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 3வது பார்வை உண்டு, 7வது பார்வை உண்டு, 11வது பார்வை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்வை இருந்தால் இருக்கு இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். அப்படி இருந்தால் ராகு கூட உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் ஏற்படும். நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கர்மா எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் இந்த 6 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுவதால் அந்த கர்மாவிலிருந்து விடுபட்டு நிம்மதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. தயவு செய்து இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நமக்கு எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கும். நம்ம எண்ணம் சிந்தனை ஒரே ஒரு பாதையில், ஆற்றுல ஒரு காலும் சேத்துல ஒரு காலும் வேண்டாங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை நோக்கி இந்த நேரத்தில் நீங்கள் பயணித்து பாருங்கள். நிச்சயமாக போக வேண்டிய இடத்துக்கு அழகாக போய் சேருவீங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.